சும்மா ஒரு பேச்சு கேட்குறேன் தம்பி. இப்போ நீங்க அந்த இடத்துல இருந்தா அடுத்து என்ன செய்வீங்க? சொல்லுங்க தம்பி. சொல்லுங்க. எந்த இடத்துலப்பா? அது ஒண்ணு இல்லம்மா, தம்பிக்கு லவ்வர் பாய் கதை ஒண்ணு சொன்னேன். அந்த கிளைமேக்ஸ்ல அவன் இடத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டேன். என்ன கதைப்பா சொன்னீங்க? எனக்கும் சொல்லுங்க. அது ரொம்ப பெரிய கதைமா. ஐஏஎஸ் படிக்கிற தம்பியாச்சே, உடனே புரிஞ்சு ஆன்சர் பண்ணுவாரான்னு நினைச்சேன். சரி, அவர் ஆன்சர் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணுவோம். பண்ணலன்னா இந்த கதைய கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன, உனக்கு சொல்லும்போது கொஞ்சம் மாத்தி சொல்ல வேண்டி இருக்கும். கரெக்ட் தானே தம்பி? ஜூஸ் கூட நல்லா இல்ல. சரி, நாம கிளம்பலாமா? வர்ற தம்பி, யோசிச்சு கதையோட முடிவை சொல்லுங்க. வரேன் தம்பி. வாமா. நம்ம ஸ்மெல் நமக்கே மயக்க வருது. டேய், என்னடா இன்னும் கிளம்பல? என்னடா அப்படியே அத்து விடுற? டேய், வண்டி இருக்கிற இடம் வரைக்கும் துணைக்கு வாடா. என்னடா சின்ன பையன் பயப்படுற? போய் எடுத்துக்கோ போ. நீங்க காலையில பெரிய புள்ள மாதிரி என்ன பண்ணீங்க நான் பார்த்தனே. அப்படியே அடிச்சு எல்லாரும் யாரில பறக்க விட்டீங்களே. நீ ரொம்ப ஓவரா தான் பேசுற. நான் வரல, நீனே போய் எடுத்துக்கோ. மாப்ள சாரி மாப்ள. இல்ல, காலையில நம்ம ஓடின ஓட்டத்தை மட்டும் ஒலிம்பிக்ல ஓடிந்தோன்னு வையன், இந்தியாவுக்கு 2 தங்க பதக்கம் கிடைச்சிருக்கும். ஆனா நீ அதை வித்து தின்றுப்பிய. வந்து தொலை. காலையில நிறுத்தின பைக் இப்ப வரைக்கும் இருக்குமா? டேய், இந்த ஏரியாக்காரங்களும் ரொம்ப நல்லவங்கடா. உன் பைக் சேஃபா இருக்கும். ஆமா, ரொம்ப நல்லவங்க தான். காலையில கொலவெறியோட துரத்துனானுங்களே. இங்க வாங்க. டேய், அந்த பொண்ணு என்னதானே கூப்பிடுது? இல்ல, என்ன உன்னையா? டேய், அந்த பொண்ணை பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கு. அது எப்படி உன்னை கூப்பிடும்? நீ வேணும்னா அந்த பொண்ணு கிட்டயே யார கூப்பிட்டீங்கன்னு கேட்டு பாரு. ஏங்க, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா இல்ல இவனை கூப்பிட்டீங்களா? நீங்க இல்ல, உங்க பக்கத்துல ஹேண்ட்ஸமா இருக்காரே அவரை கூப்பிட்டேன். ஹேண்ட்ஸமா? யாரு? இவனா? ஆமா. மாப்ள, அந்த பொண்ணுக்கு மாலக்கண் நோயின்னு நினைக்கிறேன்டா. என்ன பார்த்து ஹேண்ட்ஸம்னு கூப்பிடுது. நீ பொறாமையில பொசுங்கிட்டே இரு. நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நீ நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது உன்னை கைதட்டி கூப்பிட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லுவான். ஹலோ, உங்களதான். வாங்க, ஒரு அட்ரஸ் சொல்லணும். இந்த வாட்டி நம்ம ஏமாத்திர கூடாது. கரெக்டா டீல் பண்ணணும். என்னமா, எது கூப்பிட்ட? நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆபீசர். சொல்ல வந்தத சீக்கிரம் சொல்லு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல வேற யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? நீங்க முதல்ல கேட்டீங்கல அது இல்ல. ரெண்டாவது கேட்டீங்கல அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சதுனால தான் கோவப்படுறேன். உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை பிக்கப் பண்றதுக்காக அட்ரஸ் கேட்டிருப்பாரு. அத நான் போன்ல சொல்லணும். அதுக்கு தான கூப்பிட்டீங்க. பாய் ஃப்ரெண்டா? எனக்கு அப்படி யாரும் இல்லையே. இல்லையா? நானும் உங்கள மாதிரி தான். ஸ்டில் பேச்சுலர். பெண் முரட்டு சிங்கிள். முரட்டு சிங்கிள்? அப்படியா? ஆமா.
நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். சொல்ல மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்ல. இவ்வளவு அழகான பொண்ணை பிடிக்கலன்னு யாருங்க சொல்லுவா? நீங்க தப்பா நினைக்கலனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. உலகத்துல எத்தனையோ அழகான ஆண்கள் இருந்தோம், என்னைய why it's me? இல்ல பட்டுன்னு கூப்பிட்டு பொட்டுன்னு சொல்லிட்டீங்களா, அதான் ஒரு சின்ன டவுட். நான் ஒன்னும் உங்களை பட்டுன்னு கூப்பிட்டு பொட்டுன்னு சொல்லலங்க. வாழைமர சாமியார்னு ஒரு சாமியார் இருக்காரு, ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார். நமக்கு சொன்ன அதே சாமியார். அவர்தான் என்ன முச்சந்தில நின்னு 3 தடவை முருகா முருகா முருகான்னு வேண்டு. அப்படி வேண்டுனா பிளாக் பேண்ட், ஒயிட் ஷர்ட் போட்டு குள்ளமா கருப்பா தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் நிறைய வச்சுட்டு ஒரு மன்மதன் வருவான். அவன் தான் உன்னை கட்டிக்க போறான். அப்படியே அவனை கெட்டியா பிடிச்சுக்கோ, உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொன்னாரு. ஓ, அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? கெட்டியா பிடிச்சுக்கங்க. பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமா அறிவு இருக்கா? சாரி மாப்ள, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். ஆனாலும் அந்த வாழைமர சாமியார் கிரேட்ரா. அவரு என்ன சொன்னாரு? அவரால இப்ப நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோமே. ஏங்க அந்த வாழைமர சாமியாருக்கு போனை போடுங்க, நான் பேசணும். டேய், உனக்கு அறிவு இருக்கா? பொண்ணு பக்கத்துல நிக்கும் போது அவங்க கிட்ட பேசாம சாமியார்ட்ட பேசணும் சொல்லிட்டு இருக்க. மாப்ள, என் வாழ்க்கையிலேயே ஒளியேத்தி வச்ச அந்த சாமியாருக்கு நன்றி சொல்லலனா நான் ஒரு மனுஷனே இல்லடா. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றன்று இன்றன்று எதுவென்று. இதே பண்ணி தொலைடா. சீக்கிரம் போனை போடுங்க, போடுங்க. சொல்லுமா. சாமி, நீங்க சொன்னது எல்லாம் நடந்துருச்சு சாமி. நீங்க சொன்ன அவரு என் கூட தான் இருக்காரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. பேசுங்க சாமி, பேசுங்க. சாமி, ரொம்ப நன்றி சாமி. உண்மையிலேயே நீங்க கிரேட். இருண்டு போன என் வாழ்க்கையில பிரகாசமா ஒளியை ஏத்தி வச்சிருக்கீங்க சாமி. உங்களை என்னால மறக்கவே முடியாது சாமி. தம்பி, என் கையில ஒண்ணு இல்லப்பா. எது விதியோ அதான் நடக்கும். உங்க தன்னடக்கம் என்ன புல்லரிக்க வைக்குது சாமி. டே மாப்ள, நான் ஒரு நிமிஷம் சாமியார்ட்ட பேசிக்கலாமா? டேய், நீ என் உயிர் நண்பன்டா. என்னடா அப்படி கேக்குற? இருடா. சாமி, என் உயிர் நண்பன் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. பேசுறீங்களா சாமி? பரவாயில்ல, குடுப்பா. பேசுங்க சாமி, பேசுங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம். ரொம்ப நன்றி சாமி. என் ஃப்ரெண்டு தெருவா லோலோன்னு அழிஞ்சிட்டு இருந்தான். உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் சாமி. நான் என்னப்பா பண்ணேன்? அவங்க ஜாதக கட்ட என்ன சொன்னதோ அதத்தான் நான் அவங்களுக்கு சொன்னேன். கண்ணத்துல போட்டுக்க. சூப்பர் சாமி. ஆனா சாமி, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்ப்பா? அது எப்படி சாமி, கிரே கலர் பேண்ட் ஒயிட் கலர்ல பூ போட்ட சட்டைன்ற வரைக்கும் ஜாதகத்துல கரெக்டா கணிச்சு சொல்ல முடியுமா? தம்பி, என்ன கலர் சொன்னீங்க? கிரே கலர் பேண்ட் ஒயிட்ல பூ போட்ட சட்டை. சரி, போனை அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அதோ குடுக்குறேன் சாமி. அவங்ககிட்ட சாமி பேசணுமா? சாமி, உங்ககிட்ட பேசணுமா? பேசுங்க. சொல்லுங்க சாமி. ஏம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பிளாக் கலர் சட்டை ஒயிட் கலர் பேண்ட்னு தானே சொன்னேன். அப்படியா சாமி சொன்னீங்க? என்ன அப்படியா? அப்படித்தான். உன் வாழ்க்கையில ஒளி ஏத்தலான்னு பார்த்தா நீயே அதை ஊதி அணைச்சிருவ போல இருக்க. உன் பக்கத்துல நிக்கிறவன் உன் வாழ்க்கையை கெடுக்க வந்த கிராகதன் நினைக்கிறேன். எதுக்கும் நீ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளியே நில்லு. இல்ல சாமி, நீங்க சொன்ன டைம்ல நீங்க சொன்ன திசையில இருந்து மேட்சிங்கா இவர் மட்டும் தான் வந்தாரு. அறிவு இருக்காமா உனக்கு? நான் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் சொன்ன மாதிரி
உனக்காக பிறந்த அந்த பையன் உன்னை தேடி வந்தே தீருவான். என்ன சார் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நின்னு பேசிட்டு இருக்கோம். சரி. காண்டாம இருக்கும் பாக்குதே. சாமி நீங்க சொன்ன மாதிரியே கருப்பா குள்ளமா தாடி வச்சு தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு நீங்க சொன்ன மாதிரியே பிளாக் கலர் ஷர்ட் ஒயிட் கலர் பேண்ட் போட்டுட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. அவன்தான் உனக்காக நான் சொன்ன மன்மதன். வாய முடியா இவனா மன்மதன். டேய் அவனை விட்டுடாத, கெட்டியா புடிச்சுக்கோ. சரி சாமி. கிட்ட போகாதீங்க, அவனை பார்த்தா மயக்க போட்டு விழுந்துருவீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. யாரையாவது லவ் பண்றீங்களா? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் love சேம் டயலாக் பண்ணலாமா? மாப்ள. அப்படின்னா நீங்க இந்த வண்டியில ஏறி உட்காந்தீங்கன்னா நம்ம லவ் பண்ணலாம். ஐயோ, ஒரு நிமிஷம் கையெடுமா. போய் தொலை. அண்ணா 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 சாரிண்ணா. உட்காருங்க. பாய்க்குள்ள போதும் சார். டைம் கிடைச்சா நம்ம மீட் பண்ணுவோம். டேய் மாக்கா, நீ என்ன மீட் பண்ண கூட வேணாம்டா. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறா. டைம் இல்ல, கொஞ்சம் சீக்கிரம் சொல்றீங்களா? நேரம்டா. நான் உன்னை பார்த்த வரைக்கும் நீ அரடாயர் தான் போட்டு சுத்திக்கிட்டு இருப்ப. ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன்டா புதுசா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க? அதுவா சார், யாரோட சொல்ல எங்க அம்மா துவச்சு காய போட்டுடுச்சு சார். பக்கத்துல நட்ட பேண்ட கடை வாங்கி போட்டு வந்தேன். போலாமா? அடா பாவி, அடா பாவி, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடை வாங்கி போட்டு வந்து பக்காவான பிகரை கரெக்ட் பண்ணிட்டியடா. வாங்க சார், எனக்கு வெக்கமா வருது. ஐயோ மாப்பிள்ளை, இந்த வெந்த மூஞ்சியெல்லாம் வெக்கப்படுது மாப்பிள்ளை, வெக்கப்படுது மாப்பிள்ளை. இந்த தெய்வத்துக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. அவர்தான் சட்டை கலர் கரெக்டா சொன்னாரு. தேங்க்ஸ் சார். சரி சரி பரவாயில்ல, நீங்க போங்க. ஏற்கனவே பக்கத்துல ஒருத்தன் புகஞ்சிட்டு இருக்கான். போயிட்டு வாங்க, நீங்க போங்க. பாய் சார். ஆ. பாய்க்குள்ள போதும் சார். போலாம். Bye, போய் அண்ணா. தொலை. ஏன் மாப்பிள்ளை, நான் உன்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி தானே போனை கொடுத்தேன். நீ அதை மட்டும் தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு பேண்ட் கலரு சட்டை கலர்னா கேட்ட? ஏண்டா, நான் கூட தான் உன்னை சாமியார்ட்ட பேச வேணாம்னு சொன்னேன். உன்னையார் பேச சொன்னா? எது எப்படியோ எனக்கு கடைசியா கிடைச்ச ஒளியும் அணைஞ்சிருச்சு. அணைச்சிட்டேன். நான் வரேன். சரி மாப்பிள்ள, போகும்போது மறக்காம உன் பைக் எடுத்துட்டு போனேன். நான் வரேன். டேய் அடச்சா, இது வேற வேணாம். டேய், உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். இப்படிப்பட்ட பொண்டாட்டி எல்லாம் இந்த காலத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. மாப்பிள்ள, தயவு செஞ்சு பழசெல்லாம் மறந்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கடா. ஊரே நல்லா இருக்கணும்னு நினைச்சவ உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா. இனிமே கவலைப்படாதீங்க, உங்க வீட்டை அவ பாத்துக்குவா. ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும். நீ ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சாலும் ஒன்று தான். இனிமேல் நீ எப்பவும் தோக்கக்கூடாது. நான் தோக்க விட மாட்டேன்.
இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் யூ. இதை நீங்கள் தனியாக இருக்கும்போது பிரித்து பாருங்கள். இது உள்ளே இருக்கிறது சம்திங் சர்ப்ரைஸாக நல்லாயிருக்கும். ம். காலையில ரொம்ப தூரம் ஓடுனதுல பசி அடி வைத்த பிராண்ட் இது. அதான் இவ்வளவு வேகம். ரொம்ப வேகண்டாப்பா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா அவசரமா எல்லா ஐட்டத்தையும் எடுத்து வச்சீங்கன்னா கபகபான்னு பசிக்கிற வைத்த கபக்குன்னு போட்டு அமைக்கிருவேன். சரி, எங்கம்மா மாப்பிள்ள? இருமா கூட்டினார. நீங்க வைக்கிறீங்களா? இருங்க. எல்லாரும் அங்க இருக்கிறோம், நீ மட்டும் இங்க தனியா என்ன பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா. சரி வா. எங்க? சாப்பிடறதுக்கு. எனக்கு பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? ஓடின ஓட்டத்துக்கு 4 பேர் சாப்பாட்ட மொத்தமா சாப்பிடணும். அம்மா வேற உனக்கு ஸ்பெஷலா பண்ணி வச்சுக்கிறாங்க. வா. நான் அப்புறம் வரேன், நீங்க போங்க. அப்புறம் என்ன அப்புறம்? குள்ள பூதம் வேற செம்ம பசியில உட்காந்துருக்கான். மாப்பிள்ள நீ வந்து இலையில உட்காந்தாதான் அம்மா அவனுக்கே சாப்பாடு போடுவாங்க. அவனுக்காவது கொஞ்சம் வாய. வேணான்னு சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன வானா? வா. நான் வரலன்னு சொல்றேன்ல, போங்க. வா சொல்றேன் அவனுக்கு. வா. ஏய் சூப்பரா இருக்குக்கா. ஏதுக்கா இது? அவரு கொடுத்தாரு. இந்த பக்கம் நீ, அந்த பக்கம் அவரா? நல்ல ரசனையான கிஃப்டா தான் இருக்குது. ஓர் உயிர் ஈருடல். அது கொடுங்க. ஏங்க இதை கொடுங்க, சொல்றேன்ல கொடுங்க. ஏங்க உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களே, இந்த உண்மையை நேசிக்கிற வழியில உங்களுக்கு நல்லா புரியும்னு. ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியல. இதோ பாருங்க, உங்களுக்கு உண்மையில அந்த வழியெல்லாம் புரியும்னா என்னை நெருங்கலாம் நீங்க வரமாட்டீங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எதையும் செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க. இதோ பாருங்க, என்னால அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க முடியாது. இதோ இதான் எல்லாம் ஒரு ராத்திரி ஃபுல்லா தனியா உட்காந்து செஞ்சிருக்கேன். இதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்தது யாரும் பார்த்துட்டு போற ஆள் நான் இல்லைங்க. இதோ பாருங்க, உங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்க வீட்டில் உள்ளவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். அதை அட்வான்டேஜா எடுத்துட்டு என் பக்கத்தில் நெருங்கி வரணும்லாம் நினைக்காதீங்க. நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, காயப்படுத்துறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு விலகியே இருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.